கண்ணே நான் யார் தெரியுமா? யாரு உனக்கு தெரியாதா? தெரியவில்லையே. உனக்கு தெரியாது? இவனுக்கு தெரியல. ஏப்பா இவனுக்கு தெரியல? ஏப்பா இவன் தான் வளைய செட்டி பெட்டி செமிட்டார் புண்டா. ஏய் ஏண்டா உனக்கெல்லாம் சின்ன வயசுல கோலை எடுக்காது விட்டாங்களா இல்லையா? என்ன பின்ன? யார் கணவர் அங்க பேசிருக்க? நாங்க ஒருத்தனாங்க அங்க ஆட்டு பேஜ ஆட்டு பேஜ அப்பப்ப கொஞ்சம் அப்படி ஆயிருங்க போராட்டம். நான் சொல்லிட்டே வரேன். அண்ணா மாயவா கண்ணா அதுக்குள்ள வேற கண்ணனை கூப்பிட்டா அவனே பாவம் நெஞ்சிட்டு உயிர் கொடுத்தது போதும். ஏன் நெஞ்சிலே பேசிட்டு இருக்கிறவன் அண்ணா மாயவா மகனாகப்பட்ட அரவா 4 திசைக்கு சென்று மிகவும் கோபமா இருக்கிறான். அவனுடைய கோபத்தை சாந்தப்படுத்து. அவன் கோபத்தை சாந்தப்படுத்தணும்னா அது முகால மட்டும்தான் என்ன பண்ணணும்? அது மட்டும் இல்ல அவனுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை ஸ்தானத்தை கொடுக்கறேன். ஆனா உயிர் கொடுத்தது யாருன்னு கேட்பான். நான் தான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. சரி சொல்ல மாட்டேன். அப்படியே சொல்லலாம் இருந்தாலும் உயிர் கொடுத்த உத்தமனை ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு ஒரு சக்தி வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நீங்களே பாருங்க. அவ பேர் மனோரமா. வாங்க மழை பருவது போல தெரியா உடலோடு மழை பருவது போல தெரியா யார் நீ எதை தெரியலையா? யார் நீ அட என்ன தெரியலையா? தெரியலையே. அவதான் சித்திர கோயில் குரங்கு. யாரு தெரியல? யாரு தெரியல? மனோரமா தெரியல? தெரியல. வந்துட்டீங்களா? சொல்றீங்க. ஆறு ஆறு அம்மாடா. அம்மாவா? அம்மா 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 ஓ அம்மா 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 நான் அம்மாடா. எங்க அம்மா நீங்க அம்மாங்கிறியே. அம்மா
எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி கண்ணே இருக்காத. எந்த மாதிரி கண்ணு 1.5 கண்ணு போட்டு இருக்கிறியா? என்னடா எங்க அம்மா கண்ணு தான் 1.5 கண்ணு நினைச்சேன். காலும் 1.5 கால போச்சு. அம்மாங்கிறியே அடிக்கிறியா? ஆமா. என்ன பார்த்தவனுக்கு அடிக்க தோண்டுமா? நான் அடிப்பேன். அடிச்சே திட்டுவேன். அடிக்கிறியா? ஆமா. அடிச்சு கொள்ளு. அது பேர் அடிச்சு கொள்ளு. கொண்டு விட்டு நாளைக்கு கூத்துக்கு புண்டை நக்கிருச்சாங்க. வாங்க. யாரு? பெருத்து உடல். மழை வருவது போல இருக்கிறியே. யாரு? என்னப்பா மேச்சர பத்திரக்காரங்க காணா போறேன்னு சொல்ல வர. சொல்லிட்டு போவேன். உன் பெயர் என்ன? இந்த அவரை வளர்த்து ஒரு மோகனி போல திரியே யாரு? நான் தானே பெரியமாடா டேய். பெரியமா விரும்ப தெரியா? பெரியமா பேர் இல்ல பேர். பேர் இல்ல. இங்க வந்து வாங்க. என்ன நீங்க வரிசையில நான் எப்படி காபாட்டிட்ட புண்டை நக்கி? அப்படியா? ஆமாடா. அது அந்த அலங்காரமே எடுத்து. அடே கண்ணா, நான் தெரிந்து கொண்டேன். முதல் நாள் சண்டையில வழியானான். இன்று 8ஆம் நாள் சண்டைக்கு நான் உயிர் பிழைத்துட்டேன். உயிர் பிழைத்து தெரிந்ததுமே கணனாக பட்டவன் மோகினியாக ரூபத்தை கொண்டு இந்த ஆரணி வளர்க்கிறேன். என்னை கொள்வதற்கு மோகினி போல வந்து கொண்டிருக்கிறான்.
தாய் நல்ல உன்னை பெற்று வளர்த்தின தாய் உங்க அம்மா கண்ணனாக இருந்தால் நான் நடித்ததுக்கு ஓடி இருப்பான். நீ அடித்த அடிகளுக்கும் உதைத்த உதைகளுக்கும் பல ரூபமாக உருவத்தை மாத்திருப்போம். ஆனா எத்தனை அடிச்சுமே நாங்க இதே ஊர் சொல்றோம் இல்லையா, உன்னை பெற்ற தாயடா. அம்மா தாயே போயிலேது அதான் நான் பிறந்ததும் என்னை பிறக்க வைத்தது யார் என்று தெரியவில்லை என்று நான்கு திசை தெரிவிக்கும் போது நீதான் கண்ணை தட்டி நினைத்து உன்னை நான் அடித்து உதைத்து விட்டேன். அறியாத புத்தி நான் தெரியாமல் செய்து விட்டேன். அம்மா, என் பெத்த மகனை 18 நாள் பாரத போருக்காக வேண்டி இந்த பாலும் மண்ணுக்காக ஆசை வைத்து அம்மா மகனை காளியம்மன் கோவிலுக்கு வெட்டி படை கொடுத்தமே. அம்மா மகனை நாடு சத்து இருந்தா இந்த ஊர் உலகமே பேசுமே. தாய் சத்து மகன் இருந்திருந்தா எனக்கு கொல்லி வச்சிருப்பேன், குடம் உடைச்சிருப்பேன், முன்குடிவு எடுத்திருப்பேன், மீசம் திரித்திருப்பேன், வருவருக்கும் போவருக்கும் கை கொடுத்திருப்ப மகனே. நான் சாகும் முன்பு நீ சத்து அடைந்து விட்டாயே அப்பா. நான் பெற்ற வைப்பாரா கடித துறைக்கலாம் காதே நீதலாம் விதியை துறைக்கு வேந்தனையாகாது. வரிவிதி வந்தால் பட்டிதினே பட்டிதாகணும். மாறாத துயரத்தெல்லாம் மனதிலே தாங்கிட்டோம். இனி இறந்து போன மகன் இந்த போருக்காக காத்திருந்தாயே அப்பா. இந்த 8ஆம் நாள் சண்டையில அம்மா காளியம்மன் கோவிலே உடைய சிறந்துக்கு உயிர் கொடுத்து வைத்தான் மாயவன். கண்ணனாகப்பட்ட என்பெருமான் நீ கேட்ட வரங்களை நிறைவேற்றும்படிக்காக வேண்டி இன்று உனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். முதல் நாள் சண்டையில பலியானேன். பலியாகும் போது என் மாமனாகப்பட்ட கண்ணை கேட்டேன், மாமா ஒரு வீரனுக்கு மகனாக பிறந்து இந்த 18ஆம் பாரத போர் சண்டையில எனக்கு ஒரு நாள் சண்டை இல்லாமல் முதல் நாள் சண்டையிலே பலியாவரே. இன்று பலியானதான் 18ஆம் பாரத போர் சண்டையில எனக்கு ஒரு நாள் சண்டை கேட்டேன். என் மாமன் சரின்னு சொன்னார். முதல் நாள் சண்டையில பலியானதான் இது நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த உத்தமன் யாரும்மா? கண்ணா மாயவா
கண்ணா பரந்தாமா அரவான் உங்கள் திருவடி பாதத்திற்கு இந்த அரவான் அநேகம் கோடி வந்தனம் ஆகையினால் பலியாளனால் இன்னும் உயிர் கொடுத்திருக்கிறீங்களே ஏன் என்ன காரணம் அரவான் நான் எதுக்காக உனக்கு உயிர் கொடுத்து ஏன் உன்னை எழுப்பியிருக்கிறேன் தெரியுமா? கேடுகட்ட சண்டாலாவலாக கூடிய யான் அலுபுஜா சூடாவட்டவன் மந்திரம் தந்திரம் மாயாஜா ஜெகஜால வெட்டை கற்றவன். அது மட்டுமல்ல, செத்தவன் பிழைத்து வந்தால் மட்டுமே அவனுக்கு இறப்பு என்ற வார்த்தையாக இருக்கிறான். அவனை கொல்ல வேண்டும் என்றால் அது உன்னால் மட்டும்தான் முடியும். அதனால்தான் உன்னை உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கிறேன். சபாஸ் மாமா, முதல் சண்டையில பலியாளனால் இந்த 8ஆம் நாள் சண்டைக்கு சபரிகளுக்கு எனக்கு உயிர் கொடுத்துக்கிறீங்க. ஜனாபட்ட தரித்து என்னை சபரிக்கு அனுப்புங்க. அவனா நானா என்று எதிர்கொண்டு பார்த்து வருகிறேன். வெற்றி என்று எடுத்து வரக்கூடிய அந்த சூழ்நிலை எடுத்து சண்டையோ சமர்ப்போர செய்து வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொட்டி இந்த அரவனுக்கு வெற்றி அம்மா செய்யமுண்டாகட்டும். பாருங்கள், முதல் நாள் சண்டையில தான் நான் பலியாகி விட்டேன். 8ஆம் நாள் சண்டையில நான் உயிர் விளைத்திருக்கிறேன். இதற்கு மேல இந்த அந்த புவனத்தில் எங்க இருந்தாலும் அந்த அரைக்கிளை எடுத்து விட்டு தாயும் மகனும் நாம சேர்ந்து வரலாம். நான் சமரத்துக்கு போய் வருகிறேன். போய் வருகிறேன். ஐயோ, இன்னும் இருங்க இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருங்க. போட்டு ஒருத்தரா பெருமானூருக்கு கூத்தாட வந்திருக்கிறீங்க. ஆனா குருச்சத்திர பீடபூமி வந்திருக்கிறோம். 8ஆம் நாள் சண்டைக்காக. ஆமா, துரியன் மக்கள் சார்பா இந்த அல்லுமச்சாத்தூர வந்திருக்கிறேன். எல்லாம் மணி வராங்க. எத்திரியாகிய ஆண்டவர் பக்கம் யாரு வருவாரு? ஆண்டவர் பக்கம் யார் போறாங்கன்னு பாக்கணும். அது வந்தாலும் சரி சரி, ஒரே வெட்டுதான். ஈரல இருந்து குபீர்னு மண்ணு மேல விழுவணும். ஈரல குபீர்னு விழுவுது. வெட்டினா தலை எனக்குங்க. நான் உன்னோட பெருசா போடுவேன். காரி மூஞ்சல் தூக்கி விடுவிடாடே. வரமாட்டா மத்த ஓட்டுறீங்க குடிச்ச கெடுத்து நல்ல காய்ச்சல் கொடுத்துருப்பல. குருச்சத்திர பீடபூமி வந்திருக்கிறோம். எதிரியாகிய பாண்டவர் மக்கள் யாராவது வந்தால் உடனடியாக சொல்ல வேண்டும். ஏக டீ வரல, கொஞ்சம் பால் பீச்சு கூட டீ வச்சுட்டு வரேன். எங்கடாக பாலுக்குதா பீக்கும் பொம்பளைகள் காட்டுடே. அவளே பொம்பளையா தெரியலையா? தெரியா? வாங்க போலாம். சண்டைக்கு போறோம். அல்லு போச்சா சொன்ன பார்த்து ஆம்பளே பொம்பளைன்னு கேக்குறியா? மட வைக்கிறீங்க கறிக்கொள்ள தேங்காய்யா அப்படின்னு இல்ல, கொஞ்சம் சுரண்டிக்கிறேன். நீ அண்ணாட போடப்பா இவ்வளவு நேரம் அவங்க சொல்றியா? அதாவது இப்ப சண்டைக்கு தான் போறோமாடா.
சண்டை கூப்பிடும் கையை பிடிச்சு கூட்டு போனோம் என்ன பாதாளமா பாரு மணி 5:30 மணியே போச்சு வேற பத்தி வாசத்துக்கு போகணும் எவன்டா அரவா சந்தைக்கு வருவியே மாட்டியா காய்கறி வாங்குவா சந்தை போகலாமா நடந்தாரு இதோ என் தந்தையாப்பட்ட பாண்டவர் பக்கத்தில் இருந்து இந்த குறிச்சத்திர விடுமுறைக்கு இன்று 8ஆம் நாள் சண்டை சேலாகட்டம் தெரிவித்து இரவோடு இரவு வேலையில இந்த அத்திராத்திரி சமயத்திலே நான் சமர்களை ஏற்கிறேன். இந்த குறிச்சத்திர விடுமுறையிலே யாரோ ஒரு சிறுவன் ஒருவன் ஒரு பொடி பையன் நின்று கொண்டு இருக்கிறான். யார் என்று கேட்டு பார்க்கலாம். போய் வைக்கிறேன். யாரடாடி சபரிகளத்தில் நிக்கிற? யாரடா கட்ட சொல்லுடா வாந்தி கிடைக்காதீங்க இந்த 8ஆம் நாள் சண்டை இரவு சண்டை இந்த அத்திராதிரி சமயத்திலே குறிச்சத்திர பெருபூமியிலே பாண்டவர் பக்கம் சேனாதிபத்தம் தெரிவித்து சபரிகளை இயக்கிறேன். ஒரு சண்டை சபலா யுத்தத்துக்கு போவதா இருந்தா குளங்கண்டு சண்டை செய்யணுமா? குளங்கண்டு சண்டை செய்யணுமா? என் பெயரோ அனுமதி ஆத்தூரன் இருந்தாலும் இன்று 8ஆம் நாள் சண்டைக்கு துறையின் பக்கம் சார்பாக இந்த அல்லுமுஜாசூரன் வந்திருக்கிறேன். ரவுண்டு ஈச்சோடுக்கிற பையன் என்கிட்ட வந்துக்கிறிய நீ யாரடா கண்ணு எங்க போடாதடா நீ யாரடா கண்ணு நான் பாடுற மாதிரி பாடணும். நீ யாரடா கண்ணு 108 வர சொல்லிட்டேன். அம்மா குட்டியா நல்லா எடுத்து யூடியூப்ல போடணும். போற திட்டலாம் முட்டை போட்டா முட்டை போட காலைல சாதத்தை வைக்கலாம். அண்ணாமலை கடையில் போடுவாங்க. ஏங்க மகாராஜா ஏங்க அரவா ஒத்திரி கீழகிரி வந்து போய் பாரா இன்னத்துல கிரெயின் ஒரு சொல்ல வராது வெள்ளை எப்படி தூங்குறது? இதனால்தான் போற பக்கம் உன்னை கூப்பிடுறாங்க ஊத்துக்க. சொன்ன மாதிரி கடிகை சிரித்தால் காரை குறையாது. சிறுதுளியால் பெருவெள்ளம். அப்படியே நாங்க தாங்க ஒண்ணோம் எப்படியே அப்படியே நாங்க தாங்க ஒண்ணோம் அம்மாலையே நாங்க தாங்க ஒண்ணோம் ஏடா ஏங்களை சேர்த்து என்ன பாவி ஆக்குற எச்சக்கார நாய அப்படியா இங்க வந்துட்டியா? நீங்க அனுபவம் துணை உணவன் எப்படி வர வாங்கி இருக்கிறார்? வர்றோம் சாகாத வர்றோம் ஏகாத விட்டால் குறையில்லாத செல்வம் எந்த ஒரு நர மனிதன் வாழ்ந்த பின்பு உயிரோடு எந்திரிச்சு வருகிறானோ அவன் கையாளதான் என்னுடைய அழிவு என்று நேற்று தினமோ வனபத்திர காளியிடம் கடோரமான தவங்களை செய்து வேண்டிய வரத்தை வாங்கியிருக்கிறேன். ஆனா ரவ்வோண்டு பையன் வந்திருக்கிறிய உனக்கு குச்சி மிட்டாய் வேணுமா இல்ல பண்ரொட்டி வேணுமா இல்ல குச்சி போட்டு வேணுமா? கடற்கரை சரக்கு போற கூதியா நீ? அங்கே போய் பார்த்து எவன் ஒருவன் செத்தவன் மீண்டும் எழுந்து வருகிறானோ அவன் கையால தான் எனக்கு அழிவுன்னு வர வாங்கிக்கிற. அடே அனுபவம் எங்க நிக்கிறோ யார் எடுத்து பேசுறேன் சட்டையோட மயமெல்லாம் பேசியிருக்கிற. 10ஆம் பாரத போர் சண்டையில பாண்டவர் பக்கம் குறிச்சத்திர விடுமுறையில வீரமா காளிக்கு முதல் நாள் சண்டையில இந்த நல்ல அழவான் பலியானே. இன்று 8ஆம் நாள் சண்டைக்கு இந்த வீரன் அழகுவான் நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். முதல் நாள் சண்டையில பலியானான். 8ஆம் நாள் சண்டைக்கு நான் உயிர் பிழைத்து வந்திருக்கிறேன். உன் உயிரை வதம் செய்வதற்காக அப்படியா நான் வந்திருக்கிறேன். தெரியுது 10 லட்சம் ரூபாய் சரக்கு போட்டு எச்சக்கார நாய சரக்கு போனாலும் வர என்கிட்ட சண்டை
சண்டைக்கு வந்துக்கிறியா சீதா புதுச்சா போறத அரவ பாலனா என்னமா காசு கொடுத்தா வாங்க மாட்டேன் அடித்தான் வேணும்னு அடம் பிடிக்கிறேன் வாடா வாடாகட்டே எனக்கே பயமா இருக்குதுடா. பாரு வாடா வாடா இல்ல பண்ணி தீக்கிற மாதிரி தீக்க போறோம் அதான தெரியுது ஆளு ஐ லவ் யூ லா நான் வாம்பக சாமி நான் ஊம்புறோம் யாரு புறம் நான் ஊம்புறோம் யாரு புறம் நான் ஊம்புறங்க உட்கார்க்கல எதாதுக்கு ஆயில போடுங்க அது நான் செய்ய முடியாது ஓம்பக்கங்க பஞ்சு போல் பட்டுண்டு திருவாரூரை சாலைகளா பட்டு ஒரு வதம் செய்யக்கூடிய பர்க்கனுடைய செல்வன் இந்த அரவான் உன் உயிரை வதம் செய்திருக்கிறேன். மகாராஜா ஏங்க உன் சைஸுக்கு இவங்கிட்ட போய் சண்டை பண்ணலாமா நம்ம என் மலை எத்த சோட்டு பையன் எனக்கு மந்திரி நான் இருக்கிறேங்க கட்டி பிடிச்சு அழுத்துனா ஒரு வீட்டுக்கு தாங்க செத்து போயிடுவான் நுணுங்கி போயிடும் ஒரு புறமா நில்லு ஏங்க நாம யாரு நாமளும் எப்பேற்பட்ட பரம்பரை நம்ம பரம்பரை பயங்கரமானது நீ இருக்கு நான் இருக்கு நீ போய் சண்டைக்கு போலாமா அவங்கலாம் ஒரு கால் சொல்லுங்க முட்டிய அளவுக்கு அவன் வருவானா அதான் மேலே உள்ள முடியல நான் போறேங்க என் பக்கம் சார்பா நான் சண்டை நீ சண்டைக்கு போகணும் நான் போறேன் சண்டைக்கு எப்படி சண்டை செய்யணும் எப்படி பண்ணணும் சூட்டிஸ்னா இப்படி கத்தி சண்டை போடணும் நீ சூட்டி சொல்றப்ப நீ சொல்லப்ப சரி நான் சொல்லணும் உனக்கும் அந்த ரவுன்னு படி பண்ணி சண்டை வரும் பொழுது கத்தி சண்டை